ஹாய்ங்க, இன்றைக்கி ரசம் பவுடர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எத்தனை வெரைட்டியான சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியாக கொஞ்சம் சாதத்தில் ரசம் ஊற்றி சாப்பிட்ற திருப்தியே வேறு தாங்க. எங்கள் வீட்டில் டெய்லி ரசம் இருக்கணும். அதுக்காகவே இந்த ரசப்பொடி வாரம் ஒருக்க அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடி இருந்துட்டால் போதுங்க. டக்குன்னு புளியும் தக்காளி கரைச்சோமா அந்த பொடியை போட்டோம்னா 5 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக 2-3 சொட்டு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். 3 ஸ்பூன் வர மல்லி, ஜீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக காஞ்ச கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க, ஆறட்டும். பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு நிறையா போடுற அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வருங்க. பூண்டு நல்லா தோலோடையே நசுக்கி சேர்த்துருக்கேன். அது நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு வர மிளகாய் 15 சேர்த்துருக்கேன். இதையும் தனியாக வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸ் பவுடரை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரசப்பொடி தயாருங்க. பெருங்காயம் நான் தாளிக்கும் போது சேர்த்துப்பேன், அதனால் இதில் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்மளோட கல்யாண வீட்டு ரசப்பொடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.